Welcome to Ashwa Physics Tuition. Please subscribe my channel and click the bell button. So now we will see the Kirchhoff's rules. Okay, this is a 12th standard second chapter current electricity. This is one part of a topic Kirchhoff's rules. Okay, it have two rules. One is a Kirchhoff's current rule and another one is a Kirchhoff's voltage rule. Why we use this Kirchhoff's rules? அது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ கிர்ச்சாஃப் ரூலை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது இந்த இந்த வீடியோ வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓம்ஸ்லா வந்து சிம்பிள் சர்க்கியூட்ஸ் இருக்கு இல்லையா, சிம்பிள் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸுக்கு நமக்கு ஓம்ஸ்லாவே போதும். நமக்கு வந்து வோல்டேஜ் எவ்வளவு, கரண்ட் எவ்வளவுன்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? பட் காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ஸில் லைக் பிரிட்ஜ் மாதிரி இருக்கக்கூடிய சர்க்கியூட்ஸில் எல்லாத்துலேயும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா, ஈஸிலி வி கேன் நாட் ஃபைண்ட் அவுட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் அண்ட் ஹவு மச் த கரண்ட் இஸ் இன் த சர்க்கியூட் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? கரண்ட் அந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ போகுது, எந்த டைரக்ஷனில் போகுது, வோல்டேஜ் எவ்வளோ போகுது, எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? So these rules have two types. Okay, one is a Kirchhoff's current rule and another one is a Kirchhoff's voltage rule. Okay, so Kirchhoff's current rule. ஸோ இந்த கரண்ட் ரூலில் நம்ம ஜங்ஷன் ரூல்னு சொல்லலாம். ஸோ இந்த ரூல் தான் கிர்ச்சாஃப்ஸோட ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேவா? ஸோ கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல்னாலும் கரண்ட் ரூல்னாலும் ஜங்ஷன் ரூல்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் ரூல் ஆர் திஸ் ஜங்ஷன் ரூல் என்ன சொல்லுதுன்னா, த மெயின் கான்செப்ட் ஆஃப் திஸ் ரூல் இஸ் ஜங்ஷன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ரூல் இருக்குது அப்படின்னா, இந்த ரூலில் மெயின்லி நம்ம என்ன ஒரு ஜங்ஷன் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஜங்ஷன் மீன்ஸ் எல்லா கரண்ட்டுமே மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகேவா? எல்லா கரண்ட்டுமே மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம ஜங்ஷன்னு சொல்லுவோம். சரியா? நார்மலி ஜங்ஷன்னாலே அந்த மீனிங் தான் நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இங்கே எந்த ஒரு எல்லா கரண்ட்டும், ஓகேவா, எந்தெந்த கரண்டெல்லாம் அந்த ஜங்ஷனை மீட் பண்ணுதோ ஒரு சர்க்கியூட்டில், ஸோ அந்த எல்லா கரண்ட்டையும் நம்ம சம் பண்ணோன்னா ஃபார் தேட் ஜங்ஷன், ஓகே, அந்த ஜங்ஷனில் அந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட்டையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா வித் டைரக்ஷனோட, ஓகேவா, ஸோ அது எல்லாமே ஜீரோவாக இருக்கும். ஓகேவா? தட் மீன்ஸ் த அல்ஜிபரிக் சம் ஆஃப் த கரண்ட்ஸ் இன் தேட் சர்க்கியூட், ஓகேவா, அட் எனி ஒன் ஆஃப் த ஜங்ஷன். ஓகேவா? ஸோ அப்போது த டோட்டல் அல்ஜிபரிக் சம் ஆஃப் கரண்ட் வேல்யூஸ் ஜீரோ. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல் ஜங்ஷன் ரூல்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதை கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்னு கூட நம்மளால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இப்போது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சார்ஜஸுமே என்ன ஆகும்னா ஜங்ஷனுக்குள்ளே என்டர் ஆகும். ஜங்ஷனுக்குள்ளே என்டர் ஆகும். சம் சார்ஜஸ் வந்து ஜங்ஷன்லேருந்து இது லீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின், ரயில்வே ஜங்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ட்ரெயின் வந்து வரும், அங்கேருந்து என்ன பண்ணும், ட்ரெயின் போகும். லைக் தட் ஜங்ஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லா சார்ஜஸுமே, ஆல் த சார்ஜஸ் என்டர் அ கிவன் ஜங்ஷன் இன் அ சர்க்கியூட், இட் இஸ் மஸ்ட் லீவ் த ஜங்ஷன். ஓகேவா? ஸோ அங்கே இருந்து அங்கே உள்ளே வரக்கூடிய எல்லா மஸ்ட் லீவ் த ஜங்ஷன். ஸோ வர்ற கரண்ட் எல்லாமே கண்டிப்பாக அந்த ஜங்ஷன்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் போகும். ஓகேவா? ஸோ ட்ரெயின் வருது அப்படின்னா வந்த ட்ரெயின் என்ன பண்ணணும், திரும்பி போகணும். அங்கே காணாமல் போயிடுமா? அது மாதிரி தான். ஓகேவா? ஸோ எல்லா சார்ஜஸ் என்டர் ஆகிற எல்லா சார்ஜஸுமே மஸ்ட் லீவ் ஆகும். ஓகேவா? அங்கே சார்ஜஸ் பில்டப் ஆகாது அண்ட் தென் டிஸப்பியரும் ஆகாது. அதாவது அங்கே உருவாக்கவும், சார்ஜஸை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. சரியா? ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி மாதிரி தான் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜும். ஓகே, சார்ஜ் கேனாட் பி கிரியேட்டட் நார் பி நெய்தர். ஓகேவா? நெய்தர் பி டெஸ்ட்ராய்ட். ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கு வந்து நம்ம இப்போ கரண்ட்டோட டைரக்ஷனை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சிம்பிள்ஸ் வந்து இதுக்கு கொடுப்போம். ஓகேவா? ஸோ கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன், ஒரு கரண்ட் வந்து ஜங்ஷனை நோக்கி வருது அப்படின்னா, ஜங்ஷனுக்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னா, ஸோ தட் இஸ் பாசிட்டிவ். அண்ட் ஜங்ஷன்லேருந்து லீவ் ஆகுது அப்படின்னா வி கன்சிடர் தட் இஸ் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ நம்ம பாசிட்டிவ் சிம்பிள் என்டர் ஆகுற என்டரிங் கரண்ட்டுக்கு கொடுப்போம், நெகட்டிவ் சிம்பிள் லீவிங் கரண்ட்டுக்கு கொடுப்போம். ஓகேவா? ஸோ கிர்ச்சாஃப்ஸோட ஃபர்ஸ்ட் ரூல் உங்களுக்கு இந்த டயக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லுக் அட் த டயக்ராம். ஓகேவா? ஸோ
I1, I2, I3, I4, I5, I6 ஓகேவா 6 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதில் கன்சிடர் பண்ணியிருக்கோம் சரியா. தட் மீன்ஸ் கரண்ட் வந்து என்டர் ஆகுது லீவ் ஆகுது நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ மீன்ஸ் இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் கரண்ட் ஓகேவா. அது கரண்ட்டோட சிம்பிள் ஐங்கிறது ஓகேவா. கரண்ட்னா தமிழில் மின்னோட்டம்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ I1 என்ன பண்ணுது லீவ் ஆகுதா என்டர் ஆகுது ஆரோ மார்க் உள்ளே கூடி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா உள்ளே என்டர் ஆகுது. ஸோ எந்தெந்த கரண்ட்லாம் என்டர் ஆகுது உள்ள I1 is entering and I5 is entering and I4 is entering. Okay, so I1, I4 and I5 is entering the junction and then I2, I3 and I6 is leaving that junction. So எவ்வளோ சார்ஜஸ் வந்து உள்ளே என்டர் ஆகுதோ that must be that kind of charges must be leave on that junction. ஓகேவா. ஸோ இப்போது இங்கே நம்ம இந்த லாவை வந்து அப்ளை பண்ண போகிறோம் இதை பொறுத்து. ஸோ என்டரிங்னா என்ன சொல்லியிருக்கிறோம் பாசிட்டிவ் சைன் சொல்லியிருக்கிறோம், லீவிங்னா நெகட்டிவ் சைன். ஸோ I1 is positive. So next I2 is negative. So I1 minus I2, I3 is negative minus I3 and I4 is positive ஓகேவா. ஸோ ப்ளஸ் I4 ப்ளஸ் I5 and minus I6. ஸோ லீவிங்க்கெல்லாம் மைனஸ் கொடுக்கணும், என்டரிங்க்கெல்லாம் ப்ளஸ் கொடுக்கணும் ஓகேவா. ஸோ மைனஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஈக்குவல்ஸுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ஸோ அப்போது போத் ஆர் பாசிட்டிவ். ஸோ என்டரிங் த ஜங்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த லீவிங் த கரண்ட் ஆஃப் that junction ஓகேவா. ஸோ அப்போ எப்படி இருக்கும் ஃபார்முலா I1 ப்ளஸ் I4 ப்ளஸ் I5 that is equal to I2 ப்ளஸ் I3 ப்ளஸ் I6 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் Kirchhoff's செகண்ட் ரூல். திஸ் இஸ் அ வோல்டேஜ் ரூல் ஓகேவா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரூலை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னு ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜ் கனெக்ஷனுக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரூலையும் செகண்ட் ரூலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அ Kirchhoff's செகண்ட் ரூல், வோல்டேஜ் ரூல் ஆர் லூப் ரூல்னு சொல்லுவோம் ஓகே. வோல்டேஜ் ரூல் ஆர் லூப் ரூல் ஆர் செகண்ட் ரூல் இது எல்லாமே Kirchhoffஸோட செகண்ட் ரூல் ஒரே ரூலில் தான் மென்ஷன் பண்ணும் ஓகேவா. ஸோ இது என்ன கொடுக்குது அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கோம் ஓகேவா. ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் ஸோ அல்ஜிபரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். ஸோ நோ தட் அல்ஜிபரிக் சம் ஓகேவா. ஸோ அப்போ எதையோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம் பண்ண போகிறோம். ஸோ த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட ப்ராடக்டை சம் பண்ணோன்னா ஓகேவா. அல்ஜிபரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் த சர்க்கியூட். அந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லூப்லையுமே ஓகேவா, ஒவ்வொரு லூப்லையுமே இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட அல்ஜிபரிக் சம்மை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த Kirchhoffஸோட செகண்ட் ரூல்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ வாட் இஸ் மீன் பை இஎம்எஃப் மீன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, வோல்டேஜ் இருக்குது இல்லையா, வோல்டேஜ் தான் என்னென்னு சொல்லுவோம்னா இஎம்எஃப்னு சொல்லுவோம் ஓகேவா. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், திஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ், திஸ் இஸ் வோல்டேஜ் ஓகேவா. ஸோ அதுதான் கீழே உங்களுக்கு ஃபார்முலாவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ I1 and R1 plus I2 R2 plus I3 R3 that is equal to, this is a symbol of EMF. This symbol is called psi ஓகேவா. psi ன்னு இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இப்போது IR the product of the current and resistance சரியா, ஒரு பார்ட் ஆஃப் த சர்க்கியூட், and I2 R2ங்கிறது another part of a circuit and the product of a current and resistance, and I3 R3ங்கிறது the another part of a circuit in the product of a current and resistance ஓகேவா. ஸோ இது எல்லாத்தோட algebraic sum ஓகேவா. ஸோ I1 R1 plus I2 R2 plus I3 R3 that is equal to the total EMF. The symbol is psi ஓகேவா. ஸோ இப்போது டேரக்ஷன் எப்படி இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதில் டேரக்ஷன் என்டரிங்னா பாசிட்டிவ் சைன் கொடுத்தோம், லீவிங்னா நெகட்டிவ் சைன் கொடுத்தோம் இல்லையா. ஸோ இதில் எப்படி நம்ம லூப் கன்சிடர் பண்ணுறது அப்படின்னா, ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் அ கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்னா பாசிட்டிவ்னு எடுத்துக்க போகிறோம். எப்போ வென் வி டேக் அ பாசிட்டிவ், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ்
ஃபாலோடு அந்த லூப் இருக்குன்னா ஒரு லூப் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா அந்த லூப்பில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து ஃபாலோ, அதாவது நார்மல் டைரெக்ஷனில் அது போச்சு அப்படின்னா, இப்போ லூப்பு ஒரு டைரக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த லூப்போட டைரக்ஷன்லேயே கரண்ட் இருக்குது அப்படின்னா அப்போது நம்ம கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். லுக் அட் த டயக்ராம். லூப் என்னன்னா ஏ டாட் பி இருக்கு இல்லையா, ஏ பி. ஓகே, இதுதான் ஒரு லூப். ஓகேவா, ஒரு சர்க்கியூட்னா நம்ம நிறைய லூப்ஸ் வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா, சீரிஸ் சர்க்கியூட், பேரலல் சர்க்கியூட், ஆல்ரெடி யூ நோ தட். ஓகேவா, ஸோ இப்போ ஏபிங்கிறது ஒரு லூப். இப்போ கோயிங் ஃப்ரம் ஏ டு பி இல்லையா, ஸோ ஏ டு பிக்கு நமக்கு லூப் போகுது. ஸோ வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்? கரண்ட் இஸ் ஆல்சோ கோயிங் டு த டைரக்ஷன் ஆஃப் லூப். ஓகேவா, ஸோ லூப்போட டைரக்ஷன்லேயே கரண்ட் என்ன பண்ணுது, போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ ஹியர் வி வில் டேக் த ப்ராடக்ட் ஆஃப் அ கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ பாசிட்டிவ். த ஃபர்ஸ்ட் டயக்ராம் ஏ. ஓகேவா, ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா, லூப்புக்கு ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா we give a negative sign. ஓகேவா, இப்போ லூப் வந்து இட் இஸ் நாட் A to B. look at the diagram B. ஓகேவா, ஸோ கோயிங் ஃப்ரம் B to A இருக்கு லூப். ஸோ B to A, but the direction of current is opposite direction. ஓகேவா, A to B இருந்த மாதிரியே தான் கரண்டோட டைரக்ஷன் இருக்குது. பட் நமக்கு லூப்போட டைரக்ஷன் எது, B to A. ஸோ லூப்போட டைரக்ஷனை வச்சு கம்பேர் பண்ணும்போது கரண்டோட டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்னா வி வில் கிவ் அ நெகட்டிவ் சைன். இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு. ஓகேவா, திஸ் செகண்ட் ஒன் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் இஎம்எஃப்க்கு. ஸோ இஎம்எஃப் எப்போ பாசிட்டிவ்னு கொடுப்போம் அப்படின்னா லூப்போட டைரக்ஷன்லேயே, ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவில் பொட்டன்ஷியல் இருந்தது அப்படின்னா, இஎம்எஃப் போச்சு அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செல் பேட்ரி. ஓகேவா, அப்போ இஎம்எஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா, ப்ரொசீட் ஆச்சு அப்படின்னா வி வில் கிவ் அ பாசிட்டிவ் சிக்னேச்சர். ஓகேவா, ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போயிருக்கு. லூப் இஸ் A to B. ஓகேவா, ஸோ அப்போ V is equal to ப்ளஸ் சை போட்டிருக்கோம். ஸோ கோயிங் B to A, லூப் வந்து B to A இருந்தால் அப்போ இது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா ஆப்போசிட். ஓகேவா, ஸோ நெகட்டிவ் சைன். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அ கிர்ச்சாஃப்ஸோட செகண்ட் ரூல். ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் ஆன் த கமெண்ட் செக்ஷன். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.